இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். எஸ்டிஆர் இருக்கார்ல, அவரோட 50th மூவி வந்து சுதா கொங்கரா டைரக்ஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நம்மள ரீசெண்டா அப்டேட் கொடுத்திருந்தோம். 48 வந்து ஷூட்டிங் வந்து அடுத்த மாசம் போக போறாங்க அப்படின்னு இருக்கேன். 49 என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் தக் லைஃப் படம். எஸ், தக் லைஃப்ல அவர் ஒரு கேமியோ பண்றாரு, ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதை தாண்டி வந்து 50th படம் தான் வந்து சுதா கொங்கரா பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், இதுக்கு அடுத்ததான் யார்ப்பா டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருப்பா. டைனோசர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வந்ததுல, அந்த படத்தோட டைரக்டர் மாதவன் அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. எஸ்டிஆரோட 51st மூவி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ 50th மூவியே வந்து எஸ்டிஆர் டைரக்ஷன்ல ஒரு படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். ஆனா வந்து 50 வந்து சுதா கொங்கரா டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. 51 இந்த டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி, அதாவது மிஸ்டர் மாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 52 நாச்சு அவர் டைரக்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான். இவங்களோட காம்போல வந்து எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது. ஏன்னா டைனோசர்ஸ் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஓகேவா இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்ன மாதிரி ஸ்டோரியா இருக்கும்போது அவரோட டைரக்ஷன் இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.